கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கடலில் குளித்த சென்னையில் பணியாற்றும் 2 ஐடி ஊழியர்கள் அலையில் இழுத்து செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்க கேட்கலாம். கண்ணதாசன் வணக்கம். இந்த 2 ஐடி ஊழியர்களின் உடல் தற்போது மீட்கப்பட்டு விட்டதா? மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை கூடாஞ்சேரியில் தனியார் ஐடி கம்பெனியில் பணிபுரியும் கூடாஞ்சேரியை சேர்ந்த சாம் சுந்தர், பொள்ளாச்சியை சேர்ந்த கோகுல் பிரசாத் மற்றும் 2 இளைஞர்கள் மற்றும் 2 பெண்கள் உட்பட 6 பேர் 4 இருசக்கர வாகனத்தில் சுற்றுலா செல்வதற்காக நேற்று பாண்டிச்சேரியில் தங்கியுள்ளனர். இன்று காலையில் சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் படகு சவாரி செய்துவிட்டு அதே பகுதியில் உள்ள சாமியார்பேட்டை கடற்கரைக்கு சென்றுள்ளனர். அங்கு சென்று கடலில் குளிக்கும் போது 6 பேரும் கடலில் குளித்து சந்தோஷமாக இருந்துள்ளனர். அப்போது கூடாஞ்சேரியை சேர்ந்த சாம் சுந்தர், பொள்ளாச்சியை சேர்ந்த கோகுல் பிரசாத் இருவரும் கடல் அலையில் சிக்கி உள்ளே ஏற்று சென்றுள்ளதாக தெரிகிறது. இதனையடுத்து மற்ற நண்பர்கள் சத்தம் போடுவே அருகில் உள்ளவர்கள் தேடி பார்த்த போது உடல் கிடைக்கவில்லை. மேலும் பரங்கிப்பட்டி தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் அங்கு சென்ற தீயணைப்புத்துறையினர் 2 உடலையும் அங்கிருந்து கடல் வந்து மீட்டுள்ளனர். அப்போது இருவருமே உயிரிழந்த நிலையில் இருந்துள்ளனர். அதனையடுத்து அந்த 2 உடலையும் பரங்கிப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் சம்பவம் குறித்து மற்ற 2 பெண்கள் மற்றும் 2 இளைஞர்களுடன் பரங்கிப்பட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஐடி ஊழியர்கள் 2 பேர் கடலில் குளிக்கும் போது உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கண்ணதாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.